அக்கேற்காக காங்கிரஸில் இருந்து திமுகவுக்கு வருகின்றார்கள். அதுபோல அதிமுகவில் இருந்து அவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலந்து திராவிட முன்னேற்ற கழகத்தான் திராவிட கலாச்சாரத்தை காக்கக்கூடிய கழகம் என்ற வகையில் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் எங்களுடைய இயக்கத்தில் சேர்ந்து யார் யாரெல்லாம் பணியாற்றுகின்றவர்கள் அவர்களெல்லாம் அரவணைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய தலைவருடைய ஒப்புதலோடு அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எங்களுக்கும் ஆசை திமுகங்கிறது தனியா நின்று எல்லாரையும் வெல்லக்கூடிய சக்தியாக உருவாக வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கான பணிகளை தான் செய்ய இருக்கின்றோம். இளைஞர்களை தான் இருக்கின்றோம். உண்மையாக வேலை செய்கின்ற கட்சிக்கு பொதுமக்களுக்கு நன்மை செய்கின்ற அவர்களெல்லாம் சேர்த்து இந்த இயக்கம் தனியாக போட்டியிட்டாலும் வெல்லும் என்ற வகையில உருவாக்க வேண்டும் என்ற நிலைகளை எங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்கின்றோம். அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஜாதிங்கிறதே இல்லை, என்ன மதங்கிறது இல்லை. இந்த மந்திரி எப்படி செயல்படுறாருங்கிறது தான் கணக்கு. ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. சில பேர் ஜாதி மதம் அதை வச்சு அரசியல் பண்ணியிருப்பாங்க. அது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மதம் சார்பற்ற இயக்கம் மட்டுமல்ல, எல்லா மதமும் அது தாழ்த்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, பிள்ளைமாராக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்றாதான் அரவணைத்து செல்லாம். அது போல மதத்தான் அப்படிதான். அதனால அதை பற்றி ஒண்ணு எப்பவுமே திமுக அப்படிதான். எதிர்கட்சியில களம் ஸ்பீடா இருப்பாங்க. ஆளுங்கட்சியினருக்கு அமைதியா போனோம். ஏன்னா மக்கள் எங்களுடைய கழகத்தின் பொருளாதாரம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பதவி வரும்போது பணி வர வேண்டும், துணி வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கழகத்துல இன்னைக்கு இருக்கும். இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது காவல்துறைக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது எல்லாருக்கும் இதா உள்ள ஆட்சி. அதுக்கு உதாரணம் தான் இந்த காவல்துறையை பாதிப்பு. என்ன பாதிப்புங்கான தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்கள் பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க முடிஞ்சா இப்ப இருக்கிற முதலமைச்சர் எந்த வகையில முடிச்சு சும்மா சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டா போதுமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா? என் தலைவருக்கு எங்களுடைய தலைவர் கழக தலைவர் மரியாதைக்குரிய தளபதிக்கு இணையாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியாவே யாரும் இல்லை என்பதை தான் வலுவாக நாங்கள் சொல்வோம். ஒவ்வொருவராக பார்த்தார் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆயுதிராவிடர்கள் எப்படி இருக்க வேண்டும், மீனவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படியே மதமா பார்த்தாரு. அவருதான் தலைவர். அந்த தலைவர்ல தமிழ்நாட்டு ஆளணும். இன்னைக்கு யாரோ தமிழ்நாட்டு ஆளுறாங்க. இதை நினைச்சு இன்னைக்கு பொதுமக்கள் தானாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க.